அண்ணா என்ன இது போட்டோ? மதன் எப்படி ஸ்மார்ட்டா இருக்க இல்ல? சும்மாவா? லண்டன்ல பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சவன். அடுத்த வாரம் எங்க வரா? அது சரி, இவன் போட்டோ இங்க எதுக்கு மாட்டுற? என் பையன் போட்டோவை என் வீட்டுல மாட்டாம வேற எங்க மாட்டுறது? கேட்ச் மை பாயிண்ட். உள்ளயா பெரியப்பா கார்ல கிடந்த அனாதை பையன் அவன். முட்டாள், நீ அவனை அனாதைன்னு சொன்னது அவன் காதல விழுந்தா உன்னை கொன்னுடுவான். அண்ணா ஏதோ அவனை படிக்க வச்சே சரி, என்ன பிள்ளைகள்ங்கிற? அப்போ அவ என்னுடைய எல்லா சொத்துக்கும் அவன் ஏக வாரிசு. கேட்ச் மை பாயிண்ட். என்ன பெரியப்பா, என்ன மகனே மகனே எவ்வளவு ஆசையா வளர்த்தீங்க? வளர்த்தேன், ஆனா நீ வளரலையே. ஒழுங்கா படிக்க வச்சேன், நீ படிக்கல. பெங்களூர்ல ஒரு பார் ஒரு நைட் கிளப் விடாம எல்லா இடத்துக்கும் கூத்தடிச்சேன். ஆனா மதன் நல்லா படிச்சான், ஃபாரினுக்கு போனா வாரிசு ஆயிட்டான். அண்ணா அவ ஏதோ அனாதே, ஆனா ராமு உன் தம்பி மகன், உன் ரத்தத்தோட ரத்தம். ஆமா ஆமா, உன் பையன் ரத்தத்துல தான் பிராந்தி விஸ்கி ஓடுறது நான் பாக்குறேனே. பெரியப்பா இதை பாடுறாம், டோன்ட் ஸ்பாயில் மை மூட். நான் ரிட்டையர் ஆக போறவன். நெக்ஸ்ட் வீக் மதன் வந்துடுறான். எது வேணுமானா அவன் கூட பேசிக்க. இதுக்கு மேல என்ன பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா மலபங்களாவுக்கு வந்து பாரு. மிஸ்டர் வினாசி, எல்லாம் ரெடி சார். மலை பங்களாவை நீங்க ஒரு வாட்டி பார்த்து ஓகே சொல்லிட்டா போதும். காரு கூட ரெடி. போய் சேரத்துக்கு ராத்திரி ஆயிடுமே. நான் வேணா துணைக்கு. வேணா, எனக்கு துணை நெக்ஸ்ட் வீக் வருது. கேட்ச் மை பாயிண்ட். அவினாஷி என்ன கட்சி மாறிட்டியா? உங்களுக்கு பரவாயில்ல சார், ஒரே ரத்தம். இன்னைக்கு அடிச்சுப்பீங்க, நாளைக்கு அடிச்சுப்பீங்க. நான் அப்படியா 8 பொண்ணை பெத்துட்டு ரத்தம் எல்லாம் சுட்டி போய் வெறும் தோரா இருக்கேன். எந்த இடத்துல ரத்த தாரம் கிடைக்குமோ அந்த இடத்துல இந்த அவராசி அட்டை மாதிரி ஒட்டிப்பா. யூ கேட்ச் பை பாயிண்ட். அவர் போறதை நான் பார்க்கணும். பாவி, ஏதோ அனாதையை வளர்க்கறான்னு பார்த்தா போட்டோ கொண்டு வந்து வச்சுட்டான். நாளைக்கு மதன் ஊர்ல வந்ததும் சொத்து பூரா அவன் பேர்ல எழுதி வச்சிட போறான். ஏன்பா மதன் போட்டோவை எடுத்துட்டு என்னடா வளர்ற? அந்த இடத்துல பெரியப்பா போட்டோ வச்சிடுவோம், மாலை ஊதுவத்தியோட. எப்படி ராமு? மறுபடியும் மதன் அனாதை. அப்பாவும் பெரியப்பாவும் எப்படி ராமர் லட்சுமணர் மாதிரி இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பெரியப்பாவுக்கு கண்ணீர் விட்டு அஞ்சலி செலுத்ததை விட அவர் கண்ட கனவெல்லாம் நனவாக்குறது தான் அவரே விரும்புவாரு. ஆனா அவர் ஸ்தாபிச்ச இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை யார் பொறுப்பேத்து யோசிச்சு பார்த்து என்னோட அண்ணன் எதை நினைச்சுக்கிட்டு என் பையன் ராம்கோபால் தான் இதுக்கு வாரிசுன்னு சொன்னாரோ எனக்கு தெரியும். எந்த உயிலுமே அவர் எழுதி வைக்காததுனால ராமோட பெரியப்பாங்கிற உறவினாலையும் ராம் மேலே அவர் வச்சிருந்த அன்பினாலையும் இந்த கம்பெனி எம்டிங்கிற பொறுப்பை என் மகனுக்கு சட்டப்படி கொடுக்கிறேன். மீட் யுவர் நியூ எம்டி மிஸ்டர் ராம்கோபால். வெல்கம் டு கோபால் அண்ட் மதன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அப்பா நீங்களே ஓபன் பண்ணுங்க. No, நீ தான் ஓபன் பண்ணு. Come on, take this. Good morning, gentlemen. Sorry I have to barge in on your meeting like this. Let me introduce myself. எங்க அப்பா செத்து போன செய்தி எனக்கு தெரிவிக்காமலே விட்டவங்களுக்கு நான் யாருங்கிறது நல்லாவே தெரியும். மற்றவங்களுக்கு I'm Madan Gopal from London. Mr. வேணுகோபாலுடைய தத்து புத்திரன். அவருடைய கடைசி உயில் படி அவருடைய ஏக வாரிசு. Sit down, gentlemen. ஏக வாரிசா? Can you prove it?
நீ தெருவில் இருந்து பொறுக்கி எடுத்த அனாதைன்னு என்னால நிரூபிக்க முடியும். Quite possible. ஒருத்த இன்னாருடைய மகன் நிரூபிக்கிறதுக்கு முதல் சாட்சி அவனுடைய அம்மா. அது எனக்கு. ஆனா அவர் கடைசியா எழுதி வச்ச உயில். எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கும்னு. ஜென்டில்மேன், இதை நம்பாதீங்க ப்ளீஸ். Gentlemen, please sit down, take your seat. இல்லைன்னா சில பேருடைய சீட்டு கிழியும். It is a forged document. போலி. எங்க அப்பா அடிக்கடி சொல்வார், என் தம்பி நந்தகோபால் முரடம் மட்டும் இல்ல, முட்டாளும் கூட. அதை நிரூபிச்சிட்டார். ஆமா சார். அது ஜெராக்ஸ் காப்பி தான். இன்னும் நிறைய காப்பி இருக்கு. கோர்ட்ல ஒரிஜினலை கொடுத்து கிளியரன்ஸ் கூட வாங்கியாச்சு. So please don't make a fool of yourself. எங்க அப்பா உங்களுக்கும் உங்க பையனுக்கும் பல லட்சத்தை எழுதி வச்சுட்டு தான் செத்து போயிருக்காரு. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. Don't make trouble for me. Please get out. ஏய், நாத பையனே. நாங்க வெளியில போகலன்னா என்னடா பண்ணுவேன்? நாங்க வேற ரூம் போறோம். Not necessary. Bhim. Bhim, throw this gentleman out. Not this one. இல்ல அந்த ஃபேமிலியே. மதன், டேய் உன்னை விட மாட்டேன். Well, gentlemen, வேற யாராவது வெளியே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய பாடி கார்டு பீம் உதவி பண்ணுவாரு. நல்ல சௌரம் சார், நல்ல சௌரம் சார். Gentlemen, let me make one thing clear. என்னோட ஆபீஸ்ல யாரும் சாராயம் குடிக்காதீங்க. முப்பது வருஷமா அப்பாவை எனக்கு தெரியும். அவருடைய சொந்த கணக்கெல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன். By the way, நீங்க 30 வருஷமா பார்த்துட்டு இருந்த அக்கவுண்ட்ஸை நான் 3 நாள்ல பார்த்து முடிச்சிட்டேன். இங்கிலீஷ்ல miscellaneous expenses, தமிழ்ல இதர செலவுகள். ஒரு 25 லட்சம் ரூபாய் உதைக்குது. ஆமா, அதான் இது. நீங்க அடிச்சது அதான வரும். நான் அடிச்சதை சொல்ல, எங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க அடிச்சதை சொல்றேன். சார், ஒரு மிஷினை நம்புறீங்க, மனுஷனை நம்ப மாட்டேன்றீங்க. 30 வருஷம் நான் உங்க அப்பாட்ட மாடா உடைச்சு ஓடா தெரிஞ்சிருக்கேன் தெரியுமா? அதான் யோசிக்கிறேன். உங்களை பழையபடி பிஏவாவே வைக்கிறதா இல்ல ஜெயில வைக்கிறதா?